இறைவா நேயர்களுக்கு வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி உங்க ராசிகளுக்கு என்னெல்லாம் தரப்போகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக ஜோதிட பேரறிஞர் தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைந்து உங்களுடைய ராசிக்கு என்னமெல்லாம் வளங்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுது, இதுவரைக்கும் யாருமே சொல்லிடாத பல அதிசய அற்புதமான கோயில் வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு அள்ளி தரப்போறாரு. நிறைய விஷயங்களோட ஐயாவை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ஐயா வணக்கம் சார். கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பொருளாதார நிலை சூழல் எப்படிப்பட்ட ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகுது? வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். பெருசு எந்த எதிர்பார்ப்பு வேண்டாம், வரவுக்கும் செலவுக்கும் இருக்கும். அதே நேரத்தில் இல்லாமையும் போக சார் என்னோட கௌரவம் பாதிக்குமா? பாதிக்காது. நீங்கள் எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற உயர்வு. அது ஏன் சார் அப்படி சொன்னீங்க? 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார்ல, குருவோட வீட்டில் தான் இருக்கார், கண்டகச்சனின்னு பேர். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கார், ஆனால் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். ஆகவே மிக கவனமாக இருக்கணும். வீட்டில் நிம்மதி வேணும் சார். நீங்கள் வெளியே எவ்வளோ வேணாலும் பிரச்சனையை வச்சுக்கலாம், ஆனால் வீட்டில் நிம்மதி வேணும் இல்லைங்களா? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரீங்க, வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்கணுமே. அவங்க மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. ஆகவே முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சண்டை வேண்டாம். அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு திருமணம் நடக்கும். இப்படி 2 பேருக்கும் மாறி மாறி அந்த குரு பலன் வந்து 2 பேருக்கும் திருமணம் நடக்கும். திருமண தடை இல்லாமல் திருமண யோகம் கூடும். ஆணுக்கு இல்லைனா கூட பெண்ணுக்கு நடக்கும், பெண்ணுக்கு இல்லைனா கூட ஆணினுடைய குருவினுடைய பார்வையினால கிடைக்கும். ஆகவே 2 பேருக்கும் மாற்றி மாற்றி திருமணத்தினுடைய யோகம் கிட்டும். நீங்க சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்திலேயே வரவுக்கு என்ன இருக்கோ செலவுக்கு அது சரியா இருக்கும்னு. அப்போ ஒருவேளை இந்த பொருளாதார சூழல் குரு பெயர்ச்சியினுடைய தாக்கத்துக்கு அப்புறமா கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுமா? இல்லை, உண்மைதான் நீங்க சொல்றது. கடன் வாங்கி தான் சில பேர் தொழில் ஆரம்பிக்கணும், கடன் வாங்கி தான் எக்ஸ்பென்ஷன் பண்ணோம். சார் ஏற்கனவே கடன் இருக்கே, நாங்கள் அதை என்ன பண்ணலன்னா அடிஷ்னல் கடன் வரத்தான் செய்யும். அதனால கடன் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. எனக்கு ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்குமே, நான் கடன் கொடுத்தா எனக்கு வருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கொடுத்து பண்ண வேண்டாம். கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி பண்ணிங்க. ஓகே, வந்த வரைக்கும் போதும். அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா கையை கடிக்கும். இஎம்ஐ எப்படி கட்டுவீங்க? கண்டிப்பாக. ஆகவே அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே நேரத்தில் அதிக செலவு பண்ணாமல் ஓரளவுக்கு இருக்கிறதே ஒரு சேமிப்பு தான். அதனால் ஒன்று திருமணம் நடக்கும், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாசல் இதெல்லாம் அமையும். சுப செலவு தானே, சுப செலவு. அது விரயம் தானே, ஒரு விரயத்தில் ஒரு சுப செலவு. ஆகவே நான் ஒரு சின்ன ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கேன் சார், அதை கொடுத்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு வீடு வாங்கிக்கிறேன், இல்லைனா ஒரு வீடு கட்டிக்கலாமா சார், பழைய வீடு ஒன்று கிராமத்தில் இருக்குது, அதை நான் கட்டிக்கிட்டுமா அப்படின்னா தாராளமாக கட்டுவேன், தப்பு இல்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டகச்சனை முடியும் போது ஒரு அசட் ஒன்று உங்களுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். அந்த உடம்பு ஆரோக்கியம் மட்டும் பார்த்துங்க, நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. ஆமாம், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்காரு இல்லைங்களா, இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஸ்கூட்டரில் நான் 2 பேர் போனேன் சார், பைக்கில் நான் போனேன், அவனை நான் விட்டுருங்க. ஆமாம், அதெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி காரில் நான் தனியாக போனேன் சார், அப்படி இல்லைன்னா காரில் ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன் சார், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 7ஆம் இடத்துல சனீஸ்வரரோடு சேர்ந்த செவ்வாயோடு சனி சேர்ந்தாலே விபத்து, தலையில் அடிபடுவதோ காலில் அடிபடுவதோ அல்லது ரண சிகிச்சையோ ஏதோ ஒன்று ஏற்படும். அதனால் சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் பயணத்தில் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குளிச்சுட்டு வரீங்க, அந்த எலக்ட்ரிசிட்டி நான் போய் ஆஃப் பண்ணுறேன் சார் அப்படிங்கிறத விட்டிங்கனாலே ஓரளவுக்கு பாதுகாப்பாக நீங்கள் வாழலாம். சார் இப்படி பயமுறுத்துறீங்களே சார் கன்னிராசிக்காரங்களை குரு பெயர்ச்சி அப்போ அப்படின்னு யாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா இதுக்கு என்ன வழிபாடு? நீங்கள் வேற இப்போ வழிபாடு ரொம்ப சுலபமாக சொல்லியிருக்கீங்க, இறைத்தலங்களும் ரொம்ப சுலபமாக இருக்குது. அப்போ எங்கே போனால் என்ன ஒரு பலன் கிடைக்கும் சார் சொல்கிறீங்களே வழிய? இப்போ ஒருத்தர் இருக்கிற கோவிலுக்கு போனாலே நிறைய லாபம் கிடைக்கும். விநாயகர் கோவில் 11 விநாயகர் ஒரே இடத்துல, விநாயகர் சபைன்னு சொல்லி இருக்கிற இடத்துக்கு
நான் உங்களை அனுப்பிச்சோம்னா ஆஹா 7ஆம் இடத்துல சனி இருந்தா என்ன, 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தா என்ன, 6ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன, யார் எங்க இருந்தா என்ன? 11 விநாயகர் கொண்ட சபை எங்க சார் இருக்கு? பூந்தமல்லிக்கு பக்கத்துல. நம்ம சென்னை பக்கத்துல. ஆமா, ஆஹா அற்புதமான ஊர் திருப்பாசூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். பூந்தமல்லிக்கு பக்கத்துல. காலையில போயிட்டு நீங்க மத்தியானம் தரிசனம் பண்ணிட்டு சாயந்தரம் வந்துடலாம். பூந்தமல்லி பக்கத்துல திருப்பாச்சூர். திருப்பாச்சூர். ஆமா, விநாயகர் சபை. அருமை சார். 11 விநாயகர். அங்க போய் என்ன பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. 11 விநாயகர் இருக்காங்களே, ஒரு விநாயகர் இருந்தாலே சூர தேங்காய் போடுங்க, ரெட்டை தேங்காய் கொடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப 11 விநாயகர் இருந்தா 11 தேங்காயை மாலையா கட்டி அந்த ராஜசபையில உட்கார்ந்து இருக்கிற ராஜ விநாயகருக்கு மாலையா போடணும். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டகச்சனிக்கு அந்த விநாயகர் சபைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், செல்வ செழிப்பு வரும், கடன்கள் தீரும், ஆரோக்கியம் வந்து சேரும். எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் 11 விநாயகர்னுடைய அருட்கடாட்சம் நம்மை வாழ வைக்கும். ஆஹா. இதுக்கு ஏதாவது பிரசித்தி பெற்ற ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார், இல்ல எப்ப வேணா போயிட்டு வரலாமா சார் இந்த கோயில்? அந்த கோவிலுக்கு பேரே வாசீஸ்வரர் கோவில்னு, ஈஸ்வரன் கோவில். ஓகே. அந்த ஈஸ்வரன் கோவில்ல விநாயகர் இருக்கார். ஆக உங்களுக்கு முடியும் அப்படின்னா திங்கக்கிழமை போங்க. ஏன்னா சிவன் கோவில் இல்லையா, நிச்சயமா திங்கக்கிழமை வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நான் நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மேஷத்துல இருந்து இது வரைக்கும், ஏன் நான் மீனத்துக்கு வரைக்கும் கூட வஸ்திரம் தான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவா வர்றார், செவ்வாய் வந்து சேனாதிபதியா வர்றார். இவங்க 2 பேரும் குருமங்களத்தை கொடுக்க போறாங்க. அந்த குருமங்களத்தை தரக்கூடியது யாரா அப்படின்னா விஷ்ணுவனுடைய ஆதிக்கம் பெற்ற வஸ்திரம். ஒரு நூல் இழைக்கு ஒரு பலன். அதே மாதிரி ராஜ விநாயகருக்கு அங்கே போய் விநாயகர் சபையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வஸ்திர தானம் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், நீண்ட நாளாக இருந்த கடன் தீரும், எல்லாத்தோட மன வியாக்குலம் போகும். கன்னிராசிக்காரர் ரொம்ப நல்லவங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க. கண்டிப்பா ஒருத்தர் மாதிரி அகாதுகாவாக பேச மாட்டாங்க. வேணா கூட விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்ட் சார், நீங்கள் தான் கரெக்டு அப்படின்னு விட்டு கொடுத்து போவாங்க. ஆனால் அவங்களுக்கே இப்போ மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன சார் இது ரிகக்னேஷன் இல்லை சார். அந்த ராஜ விநாயகர் உங்களுக்கு ரிகக்னேஷனை கொடுப்பார். எந்த ஊருக்கு போகணும்? திருப்பாச்சூர், பூந்தமல்லி பக்கத்தில். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.